ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம் இப்போது த ப்ரீவியஸ் லைஃப் முரிம் ரேங்கருடைய முந்தைய வாழ்க்கை சீசன் 1 எபிசோட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோடு கடைசியில் தேவையில்லாமல் இந்த உடம்புக்குள்ள வந்துட்டேமாடா, ஐயோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கவலைப்பட்டு இருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நாம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அங்கே நம்ம ஹீரோட அண்ணன் ஹீரோட்ட அடி வாங்கிட்டு வந்துருப்பான் பார்த்தீங்களா. அவன் அந்த குவாக்கு கிட்ட கடுப்பாயிட்டு அங்கே இருக்க கிளாஸ்லாம் தூக்கி உடச்சிட்டு, என்ன நடக்குது இங்கே, ஏன் அப்படி நடக்குது, அந்த சின்ன பையா பொடி பையா என் தலையில அடிச்சிட்டானா, அவனை இப்போவே போய் என்னோட வாழை எடுத்து அவன் கையை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்ட போறேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு இருப்பானா. அதை கேட்டு அந்த குவாக்கு, ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, வெளியே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த சாங்கு, என்னது அமைதியா இருக்க சொல்றியா, எப்படி என்ன அமைதியா இருக்க சொல்ற, அவன் என்னை எப்படிடா அடிச்சான், என்னை அடிச்சிருக்கவே கூடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருப்பான். அதை பார்த்து குவாக்கு, ஆமாம்ல எப்படி அவன் டக்குன்னு வந்து அடிச்சான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த குவாக்கு அவன்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க சாங், கவலைப்படாதீங்க, அவன் ஏற்கனவே செத்து தானே உயிரோடு வந்திருக்கான், அவனை மறுபடியும் கொள்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா ஐயா கரெக்டாக தான் ஐயா சொல்கிறேன் அப்படின்னு அந்த சாங் சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த குவாக்கு, அப்படின்னா கூடிய சீக்கிரம் அவனை மறுபடியும் கொண்டுற வேண்டியதான், அப்படியே அவனை கொன்று இதுக்கப்புறம் உயிரோட வர முடியாத அளவுக்கு புதைச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த சாங்கு நம்ம ஹீரோட பிரதர், சூப்பர் ஐடியாயா, நல்ல மூலக்காரன் தான் நீ, இந்த தடவை அவன் தப்பிச்சிட்டான் லக்கி பாஸ்கர், இதுக்கப்புறம் அவனுக்கு லக்கியே இருக்கக்கூடாது. அப்படியே கட் பண்ணா பனிமூட்டமும் மேகமூட்டமும் கலந்த ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு, ரத்த காவு வாங்குற மலை பள்ளத்தாக்கு. அங்கே 200 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான போர்லாம் நடந்திருக்கு. அங்கே நடத்தப்பட்ட அந்த மந்திர ஸ்பெல்லுனால இங்கே யாருமே வர மாட்டாங்க, அந்த ஊரை சேர்ந்த யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு, எப்பா முடியலடா, இந்த உடம்ப குறைக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஊர் மக்கள் வராத இந்த மாதிரி இடத்துக்கு தான் என்ன மாதிரி ஒரு நெக்ரோமான்சர் ட்ரைனிங் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இங்க ஏற்கனவே நிறைய கேடு கட்டவங்க செத்துருப்பானுங்க போல, அவங்களோட ஆவியை அப்படியே இங்க எனக்கு தெரியுது அப்படி நம்ம ஹீரோ அந்த ஆவியை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ வேற ஒரு உடம்புக்குள்ள வந்தாலுமே அந்த நெக்ரோமான்சி பவர் இந்த சிஸ்டம் மூலமா நம்ம ஹீரோக்கு அப்படியே தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ, சரி இப்போ இங்க செத்து கிடந்தவன் யாராட்டி என்னோட சோல்ஜரா வர வைக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஆத்மால இருந்து அவருக்கு தேவையான அந்த நெக்ரோமான்சர் பவர் யூஸ் பண்ணி யாரையாச்சும் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோ ட்ரை பண்ணாலும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் என்னோட மானா பவர் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டணும், அதனால நான் உட்காந்து தியானம் பண்ண போறேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா மானா பவரையும் ஒன்று அவரோட ஹார்ட்டுக்கு கொண்டு வருவார் பாருங்க. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவார். ஒரு வழியா ஹார்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம், இப்போ நான் என்னோட மானா பவரை ஹார்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன், யப்பா ஒரு வழியா பண்ணிட்டேன்டா, இது பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில கேங்கா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், இதுல ரொம்ப வீக்கா இருக்கேன். ஆனா மற்ற நெக்ரோமான்சர்லாம் அவங்களோட மூளையில தான் இந்த பவர் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனா நான் என்னோட ஹார்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. மூளையில சேவ் பண்ணி வச்சா எல்லாமே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் என்னோட பவர் யூஸ் பண்ண போறேன். அராய்ஸ் சம்மன் ஸ்கெலிட்டன் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த மேஜிக்கல் சர்க்கிள் இருந்து ஒரு எலும்பு கூட அப்படி எந்திரிச்சு வரும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்ல இப்போ என்னோட மானா பவர் வச்சு